KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் ஃபோட்டோஸுடைய ரிவ்யூஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபோட்டோகிராஃபி கற்றலில் முக்கியமான ஒரு பகுதியில் முக்கியமான ஒரு படி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய படங்களை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அப்படி ரிவ்யூ பண்ணும்போது நான் எந்த விஷயங்கள்லாம் நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கோம், இல்லை எந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். இதையும் தவிர நம்மளுடைய படங்களை மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணுறதை தவிர இன்னும் மற்றவங்களோட படங்களையும் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட அதில் ஃபோட்டோகிராஃபினுடைய ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு எல்லா நல்ல படங்களும் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆசிரியர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எவ்ரி குட் ஃபோட்டோகிராஃபர் இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஆஸ்பெக்டில் நம்ம படங்கள் இருந்து தான் நம்ம பாடங்களை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்களுடைய படங்கள் இருந்து பாடங்களை படிக்கலாம். அப்படி படங்களை நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த படங்களை நம்ம கிரிட்டிக்கலாக நம்ம ரிவ்யூ பண்ணணும், கிரிட்டிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு நோக்கம். இந்த வீடியோ அதாவது ஒரு மாதத்துலேயும் கடைசி வாரத்தில் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த வீடியோ குறிப்பாக நம்ம எடுத்த படங்களை, குறிப்பாக நீங்கள் எடுத்த படங்களை நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து ரிவ்யூ பண்ணி அதுக்குரிய ஒரு சில ஐடியாஸ், சில சஜஷன்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணும்போது உங்களால் ஃபோட்டோகிராஃபியை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஒரு புது முயற்சியை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ரிவ்யூவுக்கு நிறைய படங்கள் உங்களை நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. அண்ட் எல்லா படங்களையுமே நம்ம ரிவ்யூ பண்ண தான் போகிறோம். அதுக்குரிய ஒரு நேரம் வரும்போது 1 by 1 அந்த எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்லாட்டுக்கு இந்த ஒரு எபிசோடுக்கு ஒரு சில படங்களை நான் தேர்ந்தெடுக்கும்போது அதில் ஒரு வெரைட்டி இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் அனுப்பிச்ச படங்கள் எல்லாத்துக்குமே ரிவ்யூ கட்டாயமாக வரும். நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த ரிவ்யூவில் குறிப்பாக எந்த ஒரு ஆங்கிளில் அந்த படங்களை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல டெக்னிக்கலான ஆஸ்பெக்டில் அந்த படங்கள் எப்படி இருக்குது, அதாவது அது ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது, ஒயிட் பேலன்ஸ் எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் முக்கியமாக அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம பண்ண போகிறோம். இது தவிர ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர்லாம் எப்படி சூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஸோ கேமரா ஷேக் இருக்கா அந்த படத்தில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் பார்த்து நம்ம பேசலாம். இதை தவிர அந்த படத்தினுடைய கண்டென்ட், அந்த படம் என்ன சொல்லுது, அந்த படத்தை நீங்கள் ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லலாம். அந்த படம் எனக்கு என்ன சொல்லுது, நான் என்ன புரிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் அதனுடைய ஆர்டிஸ்டிக் சைட், அதாவது ஏஸ்தட்டிக் சைடுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அதாவது கலைத்தன்மையான சில விஷயங்கள் பார்த்தீங்களா, அதை பற்றி கூட நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். கலைத்தன்மை அப்படின்னா அந்த காம்போசிஷன் ஆஸ்பெக்ட் பொறுத்தளவுக்கு படத்தில் நீங்கள் இந்த காம்போசிஷன் பேசிக்கான பிரின்சிபல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறலாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இது நல்ல ஒரு கற்றல் அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். இது ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் நான் ரெகுலராக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. ஏன்னா ரிவ்யூவில் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் வளர்ந்ததே பார்த்திங்கன்னா படங்களை ரிவ்யூ பண்ணி படங்களில் பார்த்து சில கேள்விகளை கேட்டு அப்படி தான் நான் ஃபோட்டோகிராஃபியை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கற்றல் அனுபவத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரிவ்யூஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்டில் தான் ரிவ்யூ வீடியோக்குள்ளே நம்ம போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸுடைய அப்டேட்ஸ் உங்களை சேரும். நீங்கள் DSLR அல்லது மிரர்லெஸ் கேமரா பயன்படுத்தி ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் படம் எடுக்கிறீங்களா? ஃபுல் ஆட்டோ மோட்லேருந்து வெளியில் வாங்க. கேமராவில் இன்னும் என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னு யோசிங்க. ஃபோட்டோகிராஃபர்ன அடிப்படை விஷயங்களை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தமுள்ள படம் எடுங்க. கேமராவில் எல்லா செட்டிங்லையும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. காட்சிகளை சரியாக பார்க்க கற்றுக்கோங்க. ஒளியை சரியாக அனுபவித்து பயன்படுத்துங்க. காம்போசிஷன் அழகை பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்க. சரியாக முறைப்படுத்தப்பட்ட என்னோட வகுப்புகளின் வழியாக நேரடியான செயல்முறை கற்றல் அனுபவத்தை பெறுங்க. ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் நான் நடத்தக்கூடிய பகுதி நேரம் மற்றும் முழு நேர வகுப்புகளில் பங்கு பெறுங்கள். இன்னும் விவரங்களுக்கு இந்த வீடியோவுடைய டீட்டெயில்ஸை பாருங்கள் அல்லது 9444441190 எண்ணில் என்னை அழையுங்கள். ஃபோட்டோகிராஃபியை உணர்வுபூர்வமாக செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரிவ்யூ யாருடைய படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசாந்த் கலை அப்படிங்கிறவுடைய படம். பிரசாந்த் கலையுடைய படம் இதுவும் நேச்சர் பிக்சர் ஆக்சுவலாக. அவர் ஒரு அழகான ஒரு அணில் எடுத்திருக்கிறாரு. இவருமே இந்த படத்தை கிராப் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு. பட் ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு மிஸ் ஆகலை. அவர் யூஸ் பண்ண அந்த ஷட்டர் ஸ்பீடு, அப்புறம் ஆப்பச்சர், அப்புறம் எக்ஸ்போஷர், மீட்டர் மோட்ஸு, ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே எனக்கு தெரியுது ஆக்சுவலாக.
ஸோ நல்லா எடுத்திருக்காரு, அருமையான படம். ஆக்சுவலாக நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஆக்ஷன் பிக்சர் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம். நான் இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் இல்லாட்டி வந்து ஒரு நேச்சர் படமாக இருந்துச்சு அப்படின்னா, அதில் ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது தான் நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக தெரியுறீங்க. இதே ஒரு அணிலில் நீங்கள் வந்து ஒரு பாறையில் உட்காந்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 படங்கள் 1000 பேர் ஈஸியாக எடுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆக்சுவலி. ஆனால் அந்த 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 பாறையிலேருந்து அணில் வந்து ஒரு டேக் ஆஃப் பண்ணுது, அங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த பிரமாதமாக அதில் ஐ திங்க் அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. பிரசாந்த் கேப்சர் பண்ணியிருக்காரு. படம் அழகாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ரொம்ப கிராப் பண்ணப்போ தான் இந்த க்ளோஸ்னஸ் அவர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப தூரத்தில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வரதுனால அப்படி வருது. ஃபோக்கல் லென்த் இத்தனைக்கும் ஒரு 300 mm போட்டு எடுத்திருக்காரு. 300 mm போட்டு எடுத்துருக்கிறாரு உங்களுக்கு ஆக்சுவலாக. 300 mm போட்டே கூட அதுக்கப்புறம் கிராப் பண்ண அப்புறம் தான் இது நமக்கு தெரியுது அப்படின்னா அணில் ரொம்ப தூரத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் நல்ல ஷாட் ஆக்சுவலாக. இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தினுடைய கண்டென்ட் நல்லாயிருக்கு. ஆனால் வந்து அந்த கண்டென்ட்டில் வந்து அந்த காம்போசிஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, பட அமைப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் பண்ணலாம். ஏன்னா அந்த அணில் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து சென்டரில் வச்சுட்டு இந்த அணிலுடைய ஜம்ப் பண்ணி போகக்கூட அந்த 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 ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்காரு. எப்போயுமே வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அந்த ஆக்ஷன் எந்த திசையை நோக்கி நடக்குதோ, எந்த டைரெக்ஷன் நோக்கி நடக்குதோ, அந்த டைரெக்ஷனில் நீங்கள் கொஞ்சம் அதிகப்படியான ஸ்பேஸ் விடணும். இதுதான் வந்து காம்போசிஷன் டெக்னிக்கில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பக்கம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அதனால் எடுக்கும்போதே அப்படி எடுத்தால் எடுக்கலாம். இல்லை அவர் ஆல்ரெடி க்ராப் பண்ணியிருக்கார் இல்லையா, க்ராப் பண்ணும்போது என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு அந்த அணிலை வந்து அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் வச்சு நம்ம க்ராப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் க்ராப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு அந்த ஐடியா ஓரளவுக்கு புரியும் ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த அணிலை வந்து கொஞ்சம் அப்படி க்ராப் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த அணிலுக்கு அந்த பக்கத்தில் நான் ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேங்க. இந்த பக்கத்தில் ஸ்பேஸ் ஜாஸ்தி வச்சுருக்கேன். இப்போ என்டர் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக. இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்தை விட உங்களுக்கு ஒரு பெட்டரான படமாக இருக்கும். இந்த படத்தை விட உங்களுக்கு இந்த படம் வந்து பெட்டரான படமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த படத்தில் வந்து வேறு எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கீழே இருக்கிற பாறையினுடைய அந்த டோட்டல் ஏரியாவை நான் அந்த பிக்சரில் கம்மி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அது ஏன்னா அந்த பாறையினுடைய டோட்டல் ஏரியா வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது நம்மளோட ஒரிஜினல் பிக்சரில். அதனால் அது கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா அட்டென்ஷன் எங்கே போங்கிட்டிங்கன்னா அணிலுக்கு போகும். பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்குது, அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது. அதனால் அணில் வந்து பியூட்டிஃபுல்லாக பேக்ரவுண்டில் இருந்து செப்பரேஷன் ஆகி வருது ஆக்சுவலாக. ஐ திங்க் ஃபோக்கஸ் நல்லாயிருக்கு உங்களுக்கு, டீட்டெயில்ஸ்லாம் நல்லாயிருக்கு, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த சின்ன காம்போசிஷன் டிஃப்ரென்சஸை அவர் பார்த்துட்டாருன்னா ஐ திங்க் அது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த படம் அதே மாதிரி ஒரு படம், இதுவும் ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி எடுத்திருக்காரு. லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஒரு எதுக்கு இந்த படம் எடுத்திருக்காருன்னு நான் எப்படி இதை புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னா, முன்னாடி ஏதோ ஒரு சாமியுடைய ஒரு கற்சிலை ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு ஏதோ பூலாம் போட்டிருக்காங்க. பின்பக்கத்தில் ஒருத்தர் வராரு. மேபி அவர் அந்த லேண்டில் வேலை செய்கிறோ லேண்டில் ஓனரோ தெரியல ஆக்சுவலாக. ஓகே, இதில் இந்த படம் எதுக்காக அவர் எடுத்தாருன்னு யோசிச்சு நான் பார்க்குறேன். ஒருவேளை இவருக்கு எடுத்துருப்பாரான்னு கேட்டால் இவருடைய ஃபேஸ் டீட்டெயில்ஸ் தெரியல, இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சாமி சிலைகளுக்கு எடுத்துருப்பாரான்னு பார்த்தா அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எதுக்கு எடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. பட் எதுக்கு எடுத்திருந்தாலுமே இந்த படத்தில் வந்து இந்த காம்போசிஷன் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் இம்ப்ரோவைசேஷன் நம்ம பண்ணோம். அதே மாதிரி வந்து இந்த படத்தை நான் வந்து இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எப்படி அது காம்போசிஷன் இம்ப்ரோவைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. ஸோ இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த காம்போசிஷன் கிரிட் போடுறேன் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. காம்போசிஷன் கிரிட் போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து இந்த ஹோல் ஃப்ரேமை வந்து 9 டிவிஷனாக டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த 4 இடத்துல இந்த கோடுகள் வந்து உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியல, 4 பிளேசஸில் இன்டர்செக்ட் ஆகுது ஆக்சுவலாக. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இல்லாட்டி சப்ஜெக்ட்ஸை என்ன பண்ணணும்னா இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த படத்தை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சாமி சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பாயிண்டில் வைக்கலாம், லெஃப்ட் பாட்டம் பாயிண்டில் வைக்கலாம். இவர் இந்த பர்சன் இருக்கார் இல்லையா, அவரை வந்து டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டில் வைக்கலாம், ரைட் சைட் பாயிண்டில் வைக்கலாம். ஸோ இந்த சிலைகளை வந்து லெஃப்ட்டில் பாட்டம் பாட்டில் வைக்கலாம், இவரை வந்து ரைட்டில் பாட்டம் பாட்டில். அந்த மாதிரியான பொசிஷனில் நீங்கள் ரீபொசிஷன் பண்ணிங்க அப்படின்னா அந்த படம் மேபி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த சிலையையும் அவரையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதான் அப்படி தான் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர். ஆனால் இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, அவர் செலக்ட் பண்ண அந்த அப்பர்ச்சர் அப்புறம் லாங் லென்ஸ் இல்லையா, அதனால் அது என்னாச்சுன்னா ரெண்டுமே ஷார்ப்பாக காமிக்கல. அதனால் நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது என்ன பண்ணிக்கோங்க, இந்த காம்போசிஷன் பிரின்சிபலை கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள். அப்போ அந்த படங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தபடி நம்ம பார்க்குறது டாக்டர் சரவணவேல் அப்படிங்கிறவருடைய படங்கள். திங்க் இவருக்கும் வந்து நேச்சர் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்பெஷலி வந்து பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே,
ஆனால் என்ன ஆயிடுச்சு கேட்டிங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்னபடி அந்த ஃபோட்டோவில் வந்து எக்ஸிப் டேட்டாவோட நீங்கள் அந்த ஃபோட்டோ அனுப்பணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது படத்தை நீங்கள் வந்து ரொம்பவும் நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸிப் டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து டேட்டாவே இல்லை உங்களுக்கு. ஆக்சுவலாக அவர் எந்த அப்பச்சர் வச்சார், என்ன ஷட்டர் ஸ்பீட் வச்சார், என்ன ஐஎஸ்ஓ, நான் இதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சான்ஸே இல்லை, ஸ்கோப்பே இல்லை. கீழே வந்து பார்த்திங்கன்னா கேமராவுடைய டேட்டா பார்க்கலாம், பார்த்தா அதுலேயும் டேட்டாஸ் எனக்கு இல்லை. அது என்ன கேமரா யூஸ் பண்ணார், என்ன லென்ஸ் யூஸ் பண்ணார், என்ன ஃபோக்கல் வந்து எடுத்தார், ஸோ என்னமே எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அண்ட் இதை நான் பெருசு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த படமே இவ்வளோ சைஸ் தான் இருக்குது. இதை ஃபர்தராக நான் பெருசு பண்ண ட்ரை பண்ணால் 100% அவ்வளோ தான் காமிக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்படி ஒரு படத்தை வந்து என்னால் ரிவ்யூ பண்ண முடியுமானா ரிவ்யூ பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேமராவில் எடுத்த ஒரு படத்தை அதை ரா பிக்சராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வந்து எடுத்துன்னு போய் ஃபோட்டோஷாப்பில் போய் கலர் கரெக்ஷன்லாம் பண்ண கூட அவசியம் இல்லை. சென்ட் மீ த ரா பிக்சர்ஸ். அப்போ தான் வந்து படம் எடுக்கும்போது நம்ம எப்படி நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், நம்மளை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த யாராவது வந்து என்ன மாதிரி உள்ளவங்கள்ட்ட வந்து உங்களால் வந்து ஒரு ஃபீட்பேக்காக வாங்க முடியும். அதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட வந்து அந்த படத்தினுடைய ஜாதகத்தை கொடுக்கணும். ஜாதகம் அப்படிங்கிறது எக்ஸிப் டேட்டா. ஓகே, ஸோ அந்த எக்ஸிப் டேட்டாவை கொடுத்தா தான் இதை பற்றி நான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், இல்லாட்டி வந்து இதை பற்றி நான் பாராட்டவோ இல்லாட்டி வந்து இதை இம்ப்ரூவைசேஷன் சொல்ல முடியும் ஆக்சுவலாக. ரெண்டாவது படம் வந்து அஃப்கோர்ஸ் ஃபார்ச்சுனேட்லி வந்து எக்ஸிப் டேட்டாவோட இதுலேயுமே இல்லை, இதுலேயுமே க்ராப் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு குரங்குடைய படம் எடுத்திருக்காரு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் போய்ட்டு அந்த படத்தை ரொம்ப சாஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த குரங்குடைய ஃபேஸ்லலாம் ஏதோ வந்து ஒரு ஹியூமன் சப்ஜெக்டை எடுத்து நம்ம சாஃப்ட் ஃபில்டர்லாம் போட்டு, போர்ட்ரேட் ஃபில்டர்லாம் போட்டு சாஃப்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி குரங்குக்கு வந்து சாஃப்ட் ஃபில்டர் போட்டு என்னத்தையோ பண்ணி வச்சுருக்காரு ஆக்சுவலாக. என்னுடைய ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விலங்குகளெல்லாம் எடுக்கும்போது, பறவைகள் எடுக்கும்போது அதனுடைய பாடியினுடைய டெக்ஸ்சர், ஹேரோடைய டெக்ஸ்சர், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எந்த படத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரியுதோ அந்த படத்தை தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் நம்ம கண்ணில் பார்க்க முடியாத சில விஷயங்கள், கேமராவால் வந்து தெளிவாக காமிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான். அதே எடுத்துன்னு போய் நம்ம வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியில் பண்ணுற மாதிரி எடுத்துன்னு போய் அதை வந்து நம்ம பூசி மொழிகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த படத்தினுடைய மற்ற வேல்யூ எல்லாமே போய்ட்டோம் டெக்னிக்கல் ஆக்சுவலாக. மற்றபடி இது படத்தினுடைய கண்டென்ட் நல்லா இருக்குது. அதாவது ஒரு தாய் குரங்கு இருக்குது, அதோட வந்து அந்த குட்டி வந்து அதை கட்டி அணைச்சிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டீல் பாரில் உட்காந்துருக்கு. அது பியூட்டிஃபுல்லான பிக்சர், ஒரு அருமையான ஒரு பேக் லைட் இருக்குது. பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான பேக் லைட் இருக்குது. அந்த குரங்குடைய காது மடலில் பார்த்தீங்கன்னா லைட் பூந்து வருது உங்களுக்கு, அழகாக இருக்குது. அதெல்லாம் அழகாக இருக்குது, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனால் அந்த ஹேரில் டீட்டெயில்ஸ் இல்லை. காரணம் என்னென்னா, அவர் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் போயிட்டு அந்த படத்தை ரொம்ப சாஃப்ட் பண்ணிட்டார் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம படங்கள் எடுக்கிறதுல வந்து எவ்வளோக்குள்ள நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளோ முக்கியத்துவம் வந்து அந்த படத்தை நம்ம கரெக்ட் பண்ணுறதுலையும், நம்ம அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுலையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதையும் நம்ம சரியாக தெரிஞ்சுட்டு பண்ணணும். ஸோ அடுத்த முறை டாக்டர் செல்வரோட படத்தை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன். ஒரு ராவான பிக்சராக எடுத்த படத்தை நீங்கள் அப்படியே அனுப்புங்க, அப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். இந்த வீடியோனுடைய அடுத்த ரிவ்யூ பிக்சர்ஸ் யார்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா, ரமேஷ் ரெட்டி அப்படிங்கிறது வந்திருக்கு. ரமேஷ் ரெட்டியுடைய 2 படங்கள் நான் அதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து அவருடைய வெட்டிங்க்கு அவர் எடுத்த படங்கள், உங்களுக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு படம். இதையும் அவர் கொஞ்சம் க்ராப் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு, ஃபுல்லாக அனுப்பல நமக்கு. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டோர் பிக்சர், ஒரு ஐ திங்க் ஒரு சாதாரண ஒரு ஹாலிடே பிக்சர் மாதிரி தெரியுது. ஸோ முதல்ல இந்த வெட்டிங் பிக்சர் பற்றி பார்ப்போம். இந்த வெட்டிங் பிக்சர் வந்து லுக்ஸ் லைக் அவைலபிள் லைட்டில் எடுத்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. நமக்கு ஃப்ளாஷில் எடுத்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை. ஸோ அவைலபிள் லைட்டில் தான் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐஎஸ்ஓ கிட்டத்தட்ட வந்து 1600 வச்சு எடுத்திருக்காரு. டெஃபினட்டாக வந்து ஒரு அவைலபிள் லைட்டில் தான் எடுத்திருக்காரு. அப்புறம் ஷட்டர் ஸ்பீட் 1/100 வச்சுருக்காரு. அப்பேச்சர் வந்து f5.6 வச்சுருக்காரு. ஓகே, ஸோ இந்த கேமராவுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து 155 mm வச்சுருக்காரு. 75 to 300 அப்படிங்கிற ஒரு லென்ஸ் போட்டுட்டு கேமரா எடுத்திருக்காரு. கேமரா வந்து உங்களுக்கு 600D கேனன் அதுதான் வச்சு எடுத்திருக்காரு. ஸோ இது படம் நல்லாயிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அந்த பெண்ணுடைய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் இவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ப்ரெஷனை கரெக்டாக எடுத்திருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, நம்ம எல்லோரும் பண்ணுற மாதிரி வந்து பிகினர்ஸ் எல்லோரும் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு அதை மெயின் சப்ஜெக்டை வந்து கரெக்டாக எடுத்து சென்டரில் வச்சுட்டாரு. இதில் ஒன்றுன்னா, இப்போ இவங்க வந்து யாரோ பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் மேலே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் யாரை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த படத்தில் இல்லை. ஸோ ஆக்சுவலாக அவங்க யாரை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆனோன்னு பார்த்திங்கன்னா அந்த மணமகனை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க, அவருடைய கணவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுதான் அதனுடைய ஸ்டோரி. ஆனால் அந்த காம்போசிஷன் என்னாச்சு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கணவர் அப்படிங்கிறவர் அந்த படத்திலே இல்லை, கிட்டத்தட்ட இல்லை. அவருடைய கை மட்டும் தான் லேசாக தெரியுது. ஸோ என்னுடைய ஒரு ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அவரை கொஞ்சம் காமிச்சிருக்கலாமோன்னு தோணுது ஆக்சுவலாக. அவருடைய பாடியில் வந்து இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் நீங்கள். இன்ஃபேக்ட் நம்ம தலையை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. தலையை காமிச்சோன்னா இந்த படம் வந்து ரொம்ப லூஸ் காம்போசிஷன் ஆகிடும். ஸோ டைட் ஃப்ரேம் எடுத்திருக்காரு, இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காரு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அது காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த சைடும் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது.
அதாவது அந்த 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 பெண்ணினுடைய இடது பக்கத்தில், அதாவது ஃப்ரேமுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஒரு அட்ராக்டிவான கலரில் உள்ள சாரீஸ் அதெல்லாம் இருக்குது. அவங்க யாருன்னே தெரியல. அது வந்து அவங்க ஸ்டோரி கிடையாது அவங்களுக்கு. ஆக்சுவலாக ஸ்டோரி எங்கே இருக்குன்னா, இவங்க யாரை பார்க்குறாங்க அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டோரி இருக்குது. அப்போது அந்த ஸ்டோரிக்கு சம்மந்தப்பட்டவரை இன்னும் கொஞ்சம் ஃப்ரேமில் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வந்தால் அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். அதர்வைஸ் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு கேண்டிட் ஷாட்னு சொல்லுவாங்க சிலர். சாதாரணமாக வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான். ஏன்னா வந்து என்ன தான் நம்ம வந்து டெக்னிக்கலாக சில விஷயங்களை நம்ம வந்து அப்ரோச் பண்ணாலும் அந்த எமோஷன்ஸ் ஆக்சுவலாக அந்த மனித உணர்வுகள் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு படமாக வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த என்டையர் ஃபோட்டோகிராஃபியினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். குறிப்பாக வெட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம அப்படி தான் அந்த படங்களை எடுக்கணும். அதனால் நல்ல படம் ஒரு சின்னதாக ஒரு ஷிஃப்ட் இருக்கணும், அவ்வளோதான். கேமரா கொஞ்சம் லெஃப்ட்டில் திரும்பி இருந்து அவரை கொஞ்சம் காமிச்சிருந்ததுன்னா அந்த படம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். அடுத்த படம் வந்து நான் யோசித்து பார்க்குறேன், அந்த படத்தில் என்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த எப்படி இன்னும் சிறப்பு பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ பல விஷயங்கள் யோசிக்கும்போது இதில் வந்து எதுக்காக வேண்டி இந்த படங்கள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது கூட என்னால் வந்து முடிவு பண்ண முடியல. அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஃப்ரேம் கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அவென்யூ மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே போட்டில் இவங்க போகிறாங்க. ஆக்சுவலி கீழே வந்து ஒரு வாட்டர் பாடி இருக்குது. எஸ், இதுதான் அந்த இடத்தினுடைய ஒரு டாக்குமெண்டேஷன். அதை தவிர இந்த படத்தில் வந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வேறு எந்த விஷயங்களும் இதில் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரியாக அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த 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 படங்களை பயணம் பண்ணுறவங்களுடைய ஃபேஸ் டீட்டெயில்ஸ் கூட இதில் நமக்கு தெரியல. ரெண்டாவது வந்து இதில் ஒரு சில படகுகள் வந்து பாதி கட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் லைட்டிங் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்இவன் லைட்டிங்காக இருக்குது, பேட்ச் லைட்டிங்காக இருக்குது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு 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 ஆர்வத்தினால் எடுக்கப்பட்ட ஒரு படம். பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் வந்து நான் இந்த நிறைய படங்களை உங்களுக்கு காமிச்சு நம்மளுடைய கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரூவுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அவங்க அனுப்பிச்ச படங்களை வந்து அவங்களுக்காக வேண்டி நான் ரிவ்யூ பண்ணி அதில் உள்ள நிறை குறைகளை நான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி அதில் என்ன விஷயங்களை அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, எந்த விஷயத்தை இன்னும் சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னேன். இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் ஒரு மாதத்துலேயும் கடைசி வாரத்தில் இதே மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய படங்கள் எந்த வீடியோவில் இடம்பெறுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்களுடைய இந்த ஆதரவுக்கு, அதாவது இந்த ரிவ்யூக்காக வேண்டி நீங்கள் அனுப்பிச்ச அந்த படங்களுக்காக வேண்டி நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபிக்குடைய ஸ்கில்ஸ், நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய மொத்தமான ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஒரு அறிவு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுடைய படங்களை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். இது மாதிரி மற்றவங்க படங்களையும் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம அதை கேட்கணும். ஏன்னா மற்றவங்க படத்தில் இருந்தால் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ அந்த உண்மைக்காக தான் இந்த பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டை நான் வந்து கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரூவில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸுடைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.